ஹோட்டலாலும் டயர்டாக தான் இருக்குது, வீட்டில் வேலை செஞ்சாலும் டயர்டாக தான் இருக்குது. இவங்க கூட பெரிய வாக்கியத்தாரர் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி. கட் பண்ணுறதுலேயே தான் குறியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் போட்டாங்களோ அவங்கள ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு தான் யூபிஐலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி காசு தான், கேஷ் இன் ஹேண்டு தான். நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டுங்க. இன்றைக்கி டே 70. இன்றைக்கி லீவ் போட்டாச்சு. ஃபுல்லாக ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம்னாலும் சரி வராது. ரூமு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதம் ஆச்சுல, கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் 5 o'clock ஆகுது. காலையில் ஒரு 11:30 போல் ஒர்க்கு, க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ரூமை முடிஞ்சிருச்சு. பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிருந்தேன். நான் லஞ்சையும் மறந்துட்டேன், அதே மாதிரி லொஹர் ப்ரேயரையும் மறந்துட்டேன். இப்போ தான் சரி அசர் ப்ரேயர் முடிச்சுட்டு சும்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் ஒரு மணி நேரம் படுத்து தூங்குவான்னுட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஹோட்டலாலும் டயர்டாக தான் இருக்குது, வீட்டில் வேலை செஞ்சாலும் டயர்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான். இன்றைக்கி டே 71. 12 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிற்கவே விடலை. நல்லா ஆர்டர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாட்டுக்கும் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ 8வது ஆர்டரு, 3:30 ஆகுது. நார்மலாக வந்துட்டு 5 o'clock கம்ப்ளீட் பண்ணுற டைம் வரைக்குமே 8 ஆர்டர் தான் சம்டைம் பார்ப்பேன். இந்த 3:30 வரைக்குமே வந்துட்டு 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஐ மீன் பிக்கப் பண்ணியிருக்கேன், இன்னும் போய் ட்ராப் பண்ணணும். இப்போன்னு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே இன்னையிலேருந்து நல்ல மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில, பார்ப்போம். நான் கிளம்பிட்டு போயிட்டு அடுத்தது வேறு எங்கேயும் ஸ்பேஸ் கிடச்சிச்சுன்னா நிப்பாட்டிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொமேட்டோக்காரங்களே பெரிய பஞ்சாயத்தாக பண்ணி விட்டாங்க. இவங்க கூட பெரிய வாக்கியத்தாரர் வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆர்டர் மாதிரி வந்திருந்தது, பேட்ச் ஆர்டர்ஸ். ஒரு இடத்துல போய் பிக்கப்பு பண்ணிட்டேன், இன்னொரு இடத்துல போய் பிக்கப் பண்ணுறதுக்குன்னு போய் நிப்பாட்டுறேன். அது டிலே ஆகிடுச்சான். கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் போய் நிப்பாட்டுறேன். அது டிலே ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேறு ஆளுக்கு அப்படியே அசைன் பண்ணி விட்டானுங்க. சப்போர்ட் டீமை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ரெயினில் வந்துட்டு எதுவும் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்களா, உடனே ரீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் டீமை வந்துட்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் கொடுத்து அவங்கள கனெக்ட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தேன். கட் பண்ணுறதுலேயே தான் குறியாக இருக்காங்க ஒழிய வேறு யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இல்லைங்க நீங்கள் வந்துட்டு அந்த ஆர்டரில் டிக்கெட்டை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னா டிக்கெட்டை ரைஸ் பண்ணி ஒரு இதுவும் முடியலை. சரி தொலையுது அப்படின்ட்டு அடுத்தது சோஷியல் மீடியாவில் போடுவோன்னுட்டு ஒரு ப்ரூஃபாக வீடியோ அந்த இடத்துலையே நின்று காமிச்சேன். இத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆகியிருக்கிறேன், ஆனால் வந்துட்டு அந்த ஆர்டரை மாற்றி விட்ருக்காங்க அப்படின்ட்டு. அது அந்த பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணல அந்த ஆர்டரை போய் கொடுக்கலான்ட்டு போய் ரீச் பண்ணுறேன். லொக்கேஷன் ரீச் பண்ணுறேன். அந்த பில்டிங்கில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு ஷாப் ஒன்று இருக்குது. அது அங்கே போயிட்டு கேட்கக்குள்ள அவங்க வந்துட்டு பேக் சைடு இருக்கு அவங்க பிளேஸு அப்படின்ட்டாங்க. சரி பேக் சைடு போய் என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு பேக் சைடில் போய் நின்றுட்டு எக்ஸாக்டாக அவங்களோட நேம் போட்டு இருக்குது. போய் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன், 3rd floor வாங்க அப்படின்னாங்க. 3rd floor இங்கே இருக்குது, ஏன்னா ஒரு ஃப்ளோராக என்னமோ தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் கேட்டுட்டு வாங்க 3rd floorங்க. எனக்கு அப்புறம் கடுப்பாயிடுச்சு. நாங்கள் தான் நிற்கிறேன், நீங்கள் வேணால் வெளில வாங்க அப்படின்னோடனே அப்புறம் பார்த்துக்கிட்டு அட்ரஸ் தப்பாக போட்டேன், சாரி நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேறு அட்ரெஸ்ஸு மாற்றி வர முடியுமா அப்படின்னா அது என்னன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் அங்கேருந்து. எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. சரி போய் கொடுப்போன்னுட்டு போய் கொடுக்க போகலான்னு பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணது ஒரு ஆள், டெலிவரி பண்ண போகிற பிளேஸ் வந்துட்டு வேறு ஆளுக்கு. ஏன்னா அங்கே போயிட்டு நிற்கிறேன், என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்மளே கேட்குறாங்க. அப்போ சொன்னேன், யார் லேட்டு, நீங்கள் அட்ரஸ் தப்பாக கொடுத்தீங்க. இல்லை இதுதான் கரெக்டான அட்ரஸ், இது கரெக்டான அட்ரஸ்ஸு. ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் போட்டாங்களோ அவங்கள ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு சேஞ்ச் வேறு இல்லை. அது யாருன்னா வடக்கு நண்பர். அவங்க வந்துட்டு தான் யூபிஐலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி காசு தான், கேஷ் இன் ஹேண்டு தான் எல்லாமே. அப்புறம் அவங்கள வந்துட்டு அப்படி இப்படின்னு நோண்டி அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக 368 ரூபா கையில் வந்து கொடுத்துட்டாங்க. அதை முடிச்சிட்டேன். அடுத்து 15th ஆர்டராக வந்து இந்த பிளேஸில் வந்தது, இந்த ராயல் பாரிஸ்ன்ட்டு. இங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். மேலேயே KFC இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அங்கேயே ஆர்டர் வந்துச்சு, 16th ஆர்டர். இதோடய கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இவங்க என்னன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் டிலே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அருமையான ஒரு இதுதான். மதியம் தான் சொன்னேன், இவ்வளோ சீக்கிரத்துலேயே வந்துட்டு 8 ஆர்டர் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் வேலைக்கு ஆகலை போல. அது எப்படி நீ சொல்லலாம் இரு அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கேன். ஆர்டர் இப்போ வந்துட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு, ரெடியாகவும் இல்லை. மழை வேறு வாங்க.
இதுதான் கடைசி யாருக்கும் வெயிட் பண்ணுறதா நல்லா வெளில போயிட்டு ரெயின் கோட்டை போட்டு நிறையா நிற்கிறேன். என்னத்த சொல்லி தொலைது, நான் கூட பெருமையாக சொன்னேன் இந்த இடத்துல டெலிவரி பண்ண பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. 50 நிமிஷம் ஆச்சு கொடுத்தாங்க. சரின்னு போய் கொடுக்க போகிற டைமில் வந்துட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா ஆஃப்லைன் போகிறத வந்துட்டு மார்க் பண்ணாமல் மறந்துட்டு வந்துட்டேன். திரும்பவும் ஆர்டரு எங்கன்னா இதே பிளேஸில். இப்போ வந்துட்டு திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். 12:10 ஆகுது. எல்லாம் கடைசி ஆர்டர், அந்த 17வது ஆர்டர் திடீர்னு போட்டானுங்களா, அதையும் கொடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த 16வது ஆர்டரு கேன்சல் பண்ணாங்களே, நான் கூட நினச்சேன் அதை வந்துட்டு வேறு இடத்துல எங்கேயோ மாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் மாற்றியும் இல்லை. அந்த ஃபுட்டு வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்கள் சாப்பிட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க போல். அவ்வளோதான். இப்போ வந்து டின்னருக்கு இதை சாப்பிட்டுட்டு என்ன இருக்குன்னுலாம் தெரில, பிரித்து பார்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் இன்றைக்கி டோட்டலாக ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணது பார்த்தோம்னா 783 ப்ளஸ் இன்சென்டிவ் 325, டோட்டல் 1108 வருது. பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு 200, ஃபுட் எக்ஸ்பென்ஸு 70. ஏன்னா டின்னருக்கு வந்துட்டு இப்போ ஜொமேட்டோக்காரனே KFC மூலிமா நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை சாப்பிட போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸு போக நமக்கு வந்து கையில் நிற்கிறதுன்னு பார்த்தோம்னா 850 அந்த மாதிரி வரும். ஓகே, முடிஞ்சு சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு சீக்கிரம் கொடுத்து தூங்குவோம். நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுட்டு. நாளைக்கு ஒரு 20 ஆர்டர்ஸாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. அப்புறம் அந்த பைக்கோட எக்ஸ்பென்ஸு அமௌண்ட்டை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு இன்னையோட வந்துட்டு கால்குலேட் பண்ணோன்னா அரௌண்டு 3200 சம்திங் தான் தேவைப்படுது. ஓகே, சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே அதை எடுத்துடணும். அது ஒரு எய்மு, பார்ப்போம். ஆனால் ஃப்ரைடே இடையில வருது, அதையும் லீவ் வேறு போடணும். ஓகே, see you நெக்ஸ்ட் டே பார்ப்போம்.